கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய ஞானத்துக்கு ஆதாரமாய் 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடம் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார். ஆமென். அன்னால் தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் கேட்டபடியே கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டார், செய்து முடித்தார். அவர்கள் என்ன ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்களோ கர்த்தர் அவர்களுக்கு அற்புதமாய் செய்து முடித்தார். ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் அவர்களுக்கு செய்தார். அவர்கள் கண்ணீர் துடைக்கப்பட்டது, அவர்களுடைய துக்கம் மாற்றப்பட்டது, அன்னாளுடைய அவமான நிந்தனை மாற்றப்பட்டது. அன்னாள் விரோதமாய் பேசின, அகந்தையாய் பேசினவர்களுக்கு முன்பாக ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டார். அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டாருங்க. அன்னாளுடைய செபம் அற்புதத்தை நகர்த்தினது. அன்னாளுடைய செபம் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்திவித்தது. அன்னாளுடைய கண்ணீரின் செபம் அவளுடைய வாழ்க்கையில தேவனுடைய அற்புதத்தை, அதிசயத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. பாருங்க, கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தாருங்க. அன்னால் போய் மனம் கசந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தார்கள். இதயத்திலிருந்து தேவனோடு கூட பேசினார்கள். உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தமோ கேட்கப்பட்ட. கர்த்தருடைய சந்நிதியிலே வெகு நேரம் தேவனுடைய இருதயத்தை ஊற்றினாருங்க. நம்முடைய பாரங்களை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய காரியங்களெல்லாம் ஆண்டோட சமூகத்தில் ஊற்றுங்க. உங்களுடைய தேவை என்ன? அற்புதம் நடக்கணுமா? தேவ சமூகத்தில் ஊற்றுங்க. அதிசயம் நடக்கணுமா? ஆண்டவர்ட்ட மன்றாடுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு புதிய எழுப்புதல், ஒரு புதிய உயர்வு வேணுமா? ஆண்டவர்ட்ட கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் திட்டங்களும் ஜெயங்களும் உங்கள் வாழ்க்கையில, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய வேலையில, உங்களுடைய எதிர்கால திட்டத்துல வேணுமா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்கப்பா. ஆண்டவருடைய சமூகத்துல நில்லுங்க. நின்னு பாருங்க கர்த்தர் எத்தனை விதமான அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி. இந்த அன்னாள் வேதம், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அன்னாளுடைய கொம்பை உயர்த்திட்டாருங்க. பகஞ்சர் மேல் அவருடைய வாயை மகிழ்ச்சிக்குள்ளாக்கிட்டாரு. ரட்சிப்பின் சந்தோஷம், மகிழ்ச்சியின் சந்தோஷம், தேவன் செய்த அற்புதத்தின் சந்தோஷத்தை அவங்க தேவனை துதித்து மகிமைப்படுத்துறாங்க. இன்றைக்கு விண்ணப்பங்களோடு கண்ணீரோடு இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் ஒரு அற்புதத்தை செய்வார். எரேமியா 31:9 சொல்லப்படுகிற, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என்னிடத்தில் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன், அவை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். எப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரபாகம். சங்கீதம் 6:9, கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டால் கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று தாவீது சொல்றார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இடிக்கப்பட்டார்கள், ஒரு வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை மறுபடியும் கர்த்தர் கட்டுவேன் என்று சொல்லி அவர்களை விசாரித்து அவர்களுக்கு அவர்கள் அழுகையும் விண்ணப்பங்களோடு தேவனுடைய சமூகத்தில் வந்த பொழுது அவர்களை கர்த்தர் வழி நடத்தினாருங்க. கர்த்தர் மெய்ப்பராந்தவர்களை வழி நடத்தினார். அவர்களுக்கு நல்ல தண்ணீர் செம்மையான வழியில் அவர்களை நடத்தினார் ஆண்டவர். நீங்கள் அழுகையோட விண்ணப்பத்தோடு ஆண்டவரிடத்துல போங்க. தேவ சமூகத்துல ஆண்டவரை தேடி பாருங்க. தேவ சமூகத்தை தவிர வேற எந்த ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியாதுங்க. இடிக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட உன் வாழ்க்கை மறுபடியும் சீர்படுத்த தேவனால் மாத்திரம்தான் முடியும். மற்றவர்களால் தள்ளப்பட்டிருந்த உன் வாழ்க்கையை மறுபடியும் கை தூக்கி எடுத்து தேவன் நிறுத்தணும்னா ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3:5, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனவுத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணின எசேக்கியா மிகவும் அழுதார். வியாதி வந்துருச்சுங்க, மரிக்க போறாரு.
ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ மரிக்க போற, உன் வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்து, எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்து, நீ மரிக்க போற அப்படின்னுட்டார். எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவர் நோக்கி அழறாருங்க. மரண விளிம்பு, மரண போராட்டம், வியாதியின் போராட்டம், மரணம் குறிக்கப்பட்டிருச்சு. தேவனே அவருக்கு நியூஸ் அனுப்பிட்டாரு. ஆனால் எசேக்கியா அந்த நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல அழுறார் பாருங்க. திரும்ப போய் என் ஜனத்தின் அதிபதியாகி எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகி தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஆமென். இதோ நான் உன்னை குணமாக்குவேன், நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். கர்த்தர் உன் விண்ணப்பத்தை, உன் கண்ணீரை கேட்டார். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவருங்க, கர்த்தர் கண்ணீரை காண்கிறவர். இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய போறாருங்க. ராஜாவினுடைய மரணத்தையே கர்த்தர் மாற்றி எழுதினாருங்க. ராஜாவுடைய மரண தருவாயில அவன் மரிக்க போகிற நேரத்துல அவனுடைய கண்ணீரின் ஜெபம், விண்ணப்பம் தேவனுடைய சமூகத்துல போய் அவருடைய சூழ்நிலையை மாற்றி போட்டதுங்க. கர்த்தர் இப்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றல்ல. உங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் பதில் செய்ய போகிறார். உங்களுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் செய்ய போகிறார். உங்களுடைய வியாதி சுகமாக்கப்பட போகிறது. நீங்கள் சுகமாய் வாழ போகிறீர்கள். நீங்கள் நலமாய் வாழ போகிறீர்கள். தேவனுடைய அற்புத அடையாளங்களை நீங்கள் காண போகிறீர்கள். தேவனுடைய பிரசன்னமுடைய வல்லமை இறங்கி ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. 1-10 வாசிக்கும் பொழுது, அந்த மீன் வயிற்றிலிருந்து யோனாத்தான் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் ஒரு பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. யோனா தேவன் சொன்ன வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலையை செய்ய போயிட்டாருங்க. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்யறது தாங்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலை. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அதை செய்யுங்க. கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்கிறார், உனக்கு சத்தியத்தை என்ன சொல்லி கொடுக்கிறார் அதை செய்யுங்க. அப்போதான் உங்களுக்கு ரட்சிப்பு வரும், தயவு வரும், மன்னிப்பு வரும். தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு மிகுந்த உயர்வுகளும் ஆசீர்வாதங்களும் வருங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அதை செய்ய பழகிக்கொள்ளுங்க. வேற ஒன்று செய்ய ஓடக்கூடாது. வேற ஒரு காரியத்தை நாடக்கூடாது. வேற ஒரு வழியை தேடிட்டு போய் விழுந்துடக்கூடாதுங்க. இந்த உலகம் விஸ்தாரமா இருக்கு, எங்கனாலும் ஓடிடலாம். ஆனா கர்த்தருடைய வழியை விட்டு ஓடிடக்கூடாது. கர்த்தருடைய சத்தியத்தை விட்டு விலகிடக்கூடாது. தேவன் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படிந்து செயல்படணுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டதுனால தான் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவருடைய மகனையே பலி கொடுக்க போயிட்டாருங்க. அந்த பலியிலிருந்து கர்த்தர் மீட்டுட்டார் அவரை. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மீனின் வயிற்றில் 3 நாள் தவிக்கிறாருங்க யோனா. ஆண்டவர் அவரை மறுபடியும் கொண்டு போய் அவரை நினைவில் விடுறார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். நினைவே முழுவதும், அந்த பட்டணம் முழுவதும் போய் கர்த்தர் மனம் திரும்புங்க, பட்டணத்தை கவிழ்த்து போட போகிறார் என்று சொன்ன ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பினார்கள். அவர்கள் மனம் திரும்பி தேவனுடைய கரத்தை ஒப்பு கொடுத்தார்கள். இதை கேட்ட ராஜா, மந்திரிமார்கள் எல்லாரும் ராஜ்யத்தை விட்டு இறங்கி அவங்க ரட்டுடுத்தி கொண்டு சாம்பல் உட்கார்ந்தாங்க. தேவன் மனதிறங்கி அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்குக்கு பதிலாக செய்யலங்க. எல்லா ஜனங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டாரு. ராஜாவின் விண்ணப்பத்தை கேட்டாரு. நினைவே காப்பாற்றப்பட்டது. 1,00,000க்கு அதிகமான ஜனங்களுங்க. கர்த்தர் மீட்டெடுத்தாருங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லைங்க. கர்த்தரை நோக்கி மன்றாடுங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. கர்த்தரை நோக்கி கதறுங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குங்க. உங்கள் வாழ்க்கை காப்பாற்றப்படும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படும். உங்களுடைய குடும்பம் காப்பாற்றப்படும். உங்களுடைய தேசம் காப்பாற்றப்படும். உங்களுடைய சபை காப்பாற்றப்படும். உங்களுடைய பிசினஸ் காப்பாற்றப்படும். உங்களுடைய வேலை காப்பாற்றப்படுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே மன்றாடி கூப்பிடுங்க. உங்கள் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் அற்புதமான பதிலை கொடுப்பார்.
உங்கள் விண்ணப்பத்துக்கு கர்த்தர் அதிசயமான பதிலை கொடுப்பார். உங்கள் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் ஜெயமான முடிவை கொடுப்பாருங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பரலோக பிதாவே, என்மின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாகிய கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். விண்ணப்பத்தை கேட்கிறவர் உம்முடைய அற்புதமான கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. ஆண்டவர் பலப்படுத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் சுபத கேட்டங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.